வெல்கம் டு தமிழ் பட்டாளம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் தான் ரிவிஷன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th தமிழ் ஓல்டு பார்க்கலாம். ஓல்டு புக் பார்க்கலாம். சொல்லும் பொருளும் சரியானதை தேர்ந்தெடு. பருவரல் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? பருவரல்னா துன்பம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பருவரல் துன்பம். அப்போ பாம்பு என்னன்னு சொல்லுவாங்க? பன்னகம் அப்படி சொல்லுவாங்க. உரகம், பனி, மூணு சொல்லி பனி இதெல்லாம் வந்துச்சுன்னா என்னது? பாம்பு சொல்லுவாங்க. நித்திரை தூக்கம். கடி அப்படிங்கிறது என்னது? மனம். கடினா மனம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது பருவரல். பருவரல்னா துன்பம். கோடிகம் அப்படின்னா, கோடிகம்னா ஆடை. கோடிகம்னா என்னது? ஆடை. அப்போ காற்று, கால் அப்படின்னா காற்று. நரை அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? தேன் அப்படின்னு வரும். பரல் அப்படிங்கிறதா என்னது? கல். கோடிகம் ஆடை. மடங்கள், மடங்கள்னா என்னது? சிங்கம். மடங்கள் சிங்கம். இவுளி அப்படின்னா குதிரை. இவுளினா என்னது? குதிரை. நங்கை அவங்க தான் அறிவை. அறிவை நங்கை. இப்போ நபுலன் யாரை சொல்லுவாங்க? நபுலன்னா சீவகன், மைந்தன். இதான் என்னது? நபுலன் சொல்லுவாங்க. இப்போ மடங்கள்னா சிங்கம். மாடகம். மாடகம் அப்படிங்கிறது யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவி. மாடகம் அப்படிங்கிறது என்னது? யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவி. உழுவை அப்படிங்கிறது என்னது? ஆண் புலி. உழுவைனா ஆண் புலி. இப்போ இந்த சிலம்பு அப்படின்னா மலைச்சாரல். சிலம்புனா என்னது? மலைச்சாரல். ஓங்குமலை உயர்ந்த மலை. ஓங்குமலை உயர்ந்த மலை. மதக்களிறுனா கடா, கடா அப்படி வரும். கடா ஆணை அப்படின்னா என்னது? மதக்களிறு. பாருங்க, பருவரல் துன்பம், கோடிகம் ஆடை, மடங்கள் சிங்கம், மாடகம் யாழ் நரம்பை இழுத்து கட்டும் கருவி. உழுவை அப்படின்னா என்னது? ஆண் புலி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இது சொல்ல முட்டுட்டனோ. யாழ், யாழின் ஓர் உறுப்பு அப்படிங்கிறது பத்தர். பத்தர்னா என்னன்னு சொல்லுவாங்க? யாழின் ஒரு உறுப்பு தான் பத்தர். இது கடல் அலகம். கடல் அலகம் அப்படிலாம் கடலால் சூழப்பட்ட உலகம்னா கடல் அலகம். நிமித்திகர்களால் புகழப்பட்ட சீவகன். அப்ப கனி புகழ் காலை அப்படின்னா என்னது? நிமித்திகர்களால் புகழப்பட்ட சீவகன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் இலக்கண குறிப்பு. காணப்பறவை அப்படின்னா என்னது? காணக்கண். அப்ப 7ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தான் என்னது? காணப்பறவை அப்படின்னு சொல்றாங்க. அரைத்திடும் சேனை. அரைத்திடும் அப்படின்னா எதிர்காலம். இப்போ அரைத்திடும் சேனை எதிர்கால பெயரச்சம். தீண்டமின். தீண்டமின் அப்படிங்கிறது மின் வந்திருக்கு இல்லையா? முன்னாடி இருக்கிறவங்கள. முன்னிலை பன்மை ஏவல் வினைமுற்று. அதுதான் என்னது? தீண்டமின். அடங்கியான். அடங்கியான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடங்கியான்னா என்னது? வினையாளனையும் பெயர். கலர்கால். கலரை, கலரை உடைய கால். 2ஆம் வேற்றுமை உருந்தும் கலலை உடைய கால் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை தான் என்னது? கலர்கால் அப்படின்னு வரும். சரியானதை தேர்ந்தெடு. நூல் நூலாசிரியர். தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும். யார் எழுதியிருப்பாங்க? தாஜ்மஹால் ரொட்டி துண்டு காமராசன். காமராசனுக்கு 1971 கருப்பு மலர்கள் எழுதின மூலயமா தான் என்ன ஆகுது? அவருக்கு சிறப்பு கிடைச்சிருக்கும். ஒரு மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்படுத்திய நூல்னு சொல்லுவாங்க. கருப்பு மலர்கள் 1971 வெளிவந்திருக்கும். காமராஜன் சூரியகாந்தி எழுதியிருப்பாங்க. சஹாராவை தாண்டாத ஒட்டகங்கள், தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும் இதெல்லாம் என்னது? காமராஜனுடையது. ஆதிரை. ஆதிரை நூல் யார் எழுதியிருப்பாங்க? சிற்பி பாலசுப்ரமணியம். நம்ம நூல் நூலாசிரியர் பார்க்குறோம். இல்லை, ஆதிரை யார் எழுதியிருக்காங்க? சிற்பி பாலசுப்ரமணியம். இவருக்கு ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறதுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருப்பாங்க. அது எந்த இயர் வழங்கியிருப்பாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய நூல் எழுதியிருப்பாரு சிற்பி பாலசுப்ரமணியம். சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல் இதெல்லாமே என்னது? சிற்பி பாலசுப்ரமணியம் எழுதின நூல்கள். ஆதிரை, சிரித்த முத்துக்கள், நிலவுப்பூ, ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல். ஏசுகாவியம். ஏசுகாவியம் யார் எழுதியிருப்பாங்க? கவிஞர் கண்ணதாசன். கவிஞர் கண்ணதாசன் ஏசுகாவியம். இவங்க சேரமான் காதலி அப்படிங்கிறதுக்கு 1980 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. ஏசுகாவியம் கவிஞர் கண்ணதாசன்.
குணத்தால் வரும் பெயர்களுள் தவறானது. குணத்தால் வரும் பெயர்கள் பாருங்க, இந்த அந்தணன், வேளாளன், கூணன், குரலன், ஆசிரியன், படைத்தலைவன், இதெல்லாமே என்னது குணத்தால் வரக்கூடிய பெயர் தான். ஓதுவான், ஈவான் இது மட்டும் வராது. ஏன்னா இது தொழிலால் வரும் பெயர்கள். தொழிலால் வரும் பெயர்கள் தான் என்னது ஓதுவான், ஈவான். அகனமர்ந்து செய்யா நிறையும். அகனமர்ந்து செய்யா நிறையும் அப்படின்னா அகம் அப்படின்னா அது ஒரு இடம், உள்ளத்தை குறிக்கிறனால இது இடவாகு பெயர். அகம் வந்து உள்ளிட பெயரா வர்றதுனால அகன், அகம் இடவாகு பெயர். சரியான பழமொழி அச்சிடை இட்டு திரியின் அதுவன்றோ மச்சேற்றி ஏணி கழைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அச்சிடை இட்டு திரியின் அதுவன்றோ மச்சேரி ஏணி சொல்லியிருக்காங்களே. மச்சேரினா அப்போல்லாம் மேலே இருக்கிறத மச்சில் ஏறி போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போய் பாருங்க, மாடியில் போய் பாருங்கன்னு இப்போ சொல்கிறோம். அப்போ வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மாடியை மச்சு மேலே ஏறி பாருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ அந்த மச்சேற்றி ஏணி களவு அப்படின்னா மேலே ஏற விட்டுட்டு என்ன பண்ணுறது, ஏணியை வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி, ஒருத்தனை வந்து ஏமாத்துற மாதிரி. அப்போ நம்பிக்கை துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏணியில் ஏற்றி விட்டுட்டு ஏணியை தட்டி விடுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி. பொரியும் தொடர்பாளர் கண்ணே தொடும் இப்பழமொழி உணர்த்தும் பொருள். பொரியும் பாருங்க, பொரியும் தொடர்பாளர் கண்ணே தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்வம் ஊழால் அமைவதுதான். செல்வம் அப்படிங்கிறது என்னது, நீங்கள் பெண்ணக்கூடிய நல்வினை தீன்வினை பயனாதான் உங்கள்கிட்ட செல்வம் வந்து சேரும். நீங்கள் முன்னாடி முன்வினைலாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஊழ் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயம், கெட்ட விஷயம்னு சொல்லுவாங்க. ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு நம்ம சிலப்பதிகாரத்தில் படிச்சிருக்கோம் இல்லையா. அதான் ஊழால் அமைவது தான் என்னது செல்வம். உங்ககிட்ட செல்வம் இருக்கிறதும் இல்லாததும் நீங்கள் செய்யக்கூடிய ஊழ் செயல், முன்வினை பயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூத்தாலும் காயா மரமுல மூத்தாலும் நன்கறியார் தாமும் நனியுலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூத்தாலும் காயா மரமுல மூத்தாலும் நன்கறியார் தாமும் நனியுலர் அப்படிங்கிறது என்னது, இங்கே பாருங்க. இதில் இப்போ இது தெரியாட்டி என்ன ஆகாது, உங்களுக்கு பழமொழிக்குரிய பொருள் தெரியாட்டி ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு. பூத்தாலும் காயாது மரமுல, பூத்த மரம் காய்விடாத மாதிரி. மூத்தாலும் முதியவர்கள், மூத்தாலும் நன்கறியார் தாமும் நனி உலர். சிலர் வயசாகி போனாலும் அவங்களுக்கு நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எதுன்றது தெரியாது. தன்னை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அப்போ பெரியவங்க அப்படிங்கிறதே அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. சில விஷயங்கள் தெரியாது. ஏன்னா அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, பேதையர், அறிவிலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. அப்போ பேதைக்கு உரைத்தாலும் தோன்றாது உணர்வு அப்படிங்கிறத என்னது இந்த பழமொழியோட பொருள். மருவு பெயர்களில் கீழ்கண்டவற்றுள் சரியானது. மருவு பெயர்கள் அப்போ சோழநாடு, சோநாடு இதெல்லாமே ஓல்டு புக்கில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. யாவர் அப்படின்னா இது வந்து என்னதுன்னா இதெல்லாம் பெரியார் புக்கில் இருக்கும், தமிழ் பெரியார் புக்கில் இருந்து எடுத்திருக்கிறது. யாவர், ஆர், மரவடி, மராடி, மருமந்தன பிள்ளை. அப்போ அருமந்தன பிள்ளை அப்படின்னா அருமந்த பிள்ளை அப்படின்னு சொல்கிறது தான் என்னது இதனுடைய மருவோவா. அது மாதிரி சோநாடு சோழநாடாயிருக்கு, ஆர் அப்படிங்கிறதா யாவராயிருக்கு, மராடி, மரவடி, அருமந்த பிள்ளை, அருமருந்த பிள்ளை, அருமருந்தன்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே என்னது சரிதான். திசை சொல், திசை சொல்ல வந்து நம்மளுக்கு சொற்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, நாளாக பிரிச்சிருப்பாங்க. இயற் சொல், திரி சொல், திசை சொல், வடச்சொல் அப்படி சொல்லிட்டு 4 இருக்கும் இல்லையா. அப்போ இலக்கிய வகை சொற்கள், இலக்கண வகை சொற்கள்னு பிரிச்சிருப்பாங்க. இப்போ இந்த தோழனை எழுவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தோழனை எழுவன் அப்படின்னு சொல்கிறது சீத நாட்டு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் சரியானது அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. தோழனை எழுவன் அப்படின்னா சீத நாட்டு சொல். மாமரத்தை கொக்கு அப்படின்றாங்க, அது துளுவ நாட்டு சொல். மாமரத்தை கொக்குன்னு சொல்கிறது துளுவ நாட்டு சொல். தெலுங்கு சொல்ல என்ன சொல்லுவாங்கன்னா எருதை வந்து பாண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கு வராது இதில். மாமரத்தை கொக்குன்னு சொல்கிறது துளுவ நாட்டு சொல். எருதை வந்து பாண்டில் அப்படி சொல்கிறது தெலுங்கு நாட்டு சொல் அப்படின்னு வரும். அதனால இது மட்டும் என்னது வராது, 2 மட்டும் வராது. சிறுகுலத்தை பாலி என்பது பூலி நாட்டு சொல். பாலினா பூலி நாட்டு சொல். தந்தையை அச்சம் என்பது குடநாட்டார் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1, 3, 4 சரி.
தோழனை எழுவன் என்பது சீத நாட்டு சொல். மாமரத்தை கொக்கு என்பது துளுவ நாட்டு சொல். தெலுங்கு சொல் வந்து எருதை பாண்டில் அப்படிங்கிறது தெலுங்கு நாட்டு சொல். சிறுகுலத்தை பாலி என்பது பூலி நாட்டு சொல். தந்தையை அச்சம் என்பது குடநாட்டார் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிறமொழி சொற்களில் இருந்து சரியான தமிழ் சொல். இப்போ அங்கத்தினர் அப்படின்னா அங்கத்தினர் உறுப்பினர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவாங்க. அலமாரி, அலமாரி நெடும்பேழை அலமாரி. உத்தியோகஸ்தர் அலுவலர், உத்தியோகஸ்தர் அலுவலர். குமாஸ்தா எழுத்தர், குமாஸ்தா எழுத்தர். கஜானா கருவூலம். அங்கத்தினர் உறுப்பினர், அலமாரி நெடும்பேழை, உத்தியோகஸ்தர் அலுவலர், குமாஸ்தா எழுத்தர், கஜானா கருவூலம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இங்கே பாருங்க, விழா 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 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல் விழாவுக்கு என்ன வரும்? எலும்பு. இரண்டாவது விழா மரவகை. மூணாவது வந்து சிறப்பு விழா. இந்த விழா வந்து சிறப்பு லகரம் வந்துச்சுன்னா திருவிழா. இந்த விழானா விழாமரம் மரவகை. இது குண்டுலா வந்துச்சுன்னா விழா எலும்பு எலும்பு வகை. உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர். உரைநடை எழுதுவது தான் எனது தொழில் அப்படின்னு சொல்றவங்க திருவி கல்யாண சுந்தரனார். ஆடுமயிலின் அழகுதான் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க, என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உணர்ச்சியோட சொல்லியிருக்காங்க. உணர்ச்சி வாக்கியம். திராவிட மொழிகள் ஒட்டுநிலை மொழிகளாகும் அப்படின்னு ஒரு செய்தியா சொல்லியிருக்கனால செய்தி வாக்கியம். இப்போ விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர் பாருங்க, இதுல எதுலையுமே விகுதி இல்லை. இங்கே தான் என்னது அம் வந்திருக்கு, ஆட்டம். அதான் என்னது விகுதி பெற்றுள்ள தொழிற்பெயர். பிரித்து எழுதுக. அங்கையர் கன்னி. அதை எப்படி பிரிப்போம்? அம் கூட்டல் கயல் கூட்டல் கன்னி, அங்கையர் கன்னி. அளவில் சனம், அளவு கூட்டல் இல் கூட்டல் சனம், அளவில் சனம். தடங்கை, தடம் கூட்டல் கை, தடம் கை. தென்னீர் எப்படி பிரிப்போம்? அது சொல்லியிருக்கேன், 3 சுழியின் இந்த இல் வந்து மாறிடும். தெல் கூட்டல் நீர், தென்னீர். இப்போ தேங்காய் எப்படி பிரிப்பாங்க? தெங்கு கூட்டல் காய், தேங்காய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. சேர்த்து எழுதுக. 5 கூட்டல் பொன், ஐம்பொன். கலை கூட்டல் சொல் சேர்த்து சொல்லும்போது இச்சு வந்துடணும், கலை சொல். சில கூட்டல் நாள், சின்னால், சில கூட்டல் நாள். 4 கூட்டல் மறை, நான் மறை. 7 கூட்டல் இலக்கியம், ஏட்டிலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். பிழை திருத்தம். சந்திப்பிழை, சந்திப்பிழை பாருங்க, இங்கே நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே அங்கே செல்லும்படி தந்தை கூறினார் அப்படின்றது தான் என்னது சரியானது. இச்சு வந்து வராது. அங்கே செல்லும்படி தந்தை கூறினார். கல்வி இக்கு வரணும். கல்வி ஈ வரும்போது இக்கு வரும். கல்வி கொடுக்க கொடுக்க குறையாது. கல்வி கொடுக்க இங்கே தான் இக்கு வரணும். கொடுக்க கொடுக்க. இப்போ குறையாது அப்படிங்கிறது என்னது சீதானது சரியானது. செய் நன்றி மறவா இக்கு, மறவா குணம் சிறந்தது. இப்போ நீங்கள் வல்லினம் மிகவும் இடம் படிச்சிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். 2ஆம் வேற்றுமை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகவும் அப்படிங்கிறதெல்லாம் படித்தாதான் செய் நன்றி மறவா குணம் சிறந்தது அப்படிங்கிறது சரியானது. நேற்று நடந்த, நேற்று நடந்த சிறப்பான நிகழ்வுகளை இக்கு வரும். கண்டு பலரும் வியந்தனர் அப்படிங்கிறது என்னது சரியானது. தை திங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. தை திங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இங்கே பாருங்க, பண்டிகை இக்கு வரக்கூடாது. பொங்கல் பண்டிகைங்கிறது தனியாக தான் வரும். அப்போ இக்கு வராது. பொங்கல் பண்டிகை. பிடித்த கதையை படித்த பின் சுருக்கி சொன்னான். அதுதான் என்னது கரெக்டு. படித்த கதையை ஐ இப்போ வந்துடணும். படித்த பின் சுருக்கி சொன்னான் அப்படிங்கிறது சரி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், அது நிறைய தடவை கேட்டிருக்காங்க. கயிற்று இக்கு வந்துடணும். கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான் அப்படிங்கிறது சரியானது. ஆண்களை ஐ வரும்போது இப்போ வந்துடணும். ஆண்களை போலவே பெண்களும் அரசு பணி அனைத்து துறைகளிலும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னது சரியானது.
அந்த அந்த பையனை நன்றாக இப்போ வந்துடணும், நன்றாக படிக்கச் செய்ய வேண்டும். இங்க தாழை மடல் கமுகங்கூந்தல் வேப்பந்தலை அப்படிங்கிறது கரெக்டு. இது என்னது? ஈச்ச ஓலை அப்படிங்கிறது வந்திருக்கணும், அது தவறானது. இப்போ இங்கே என்ன வரும்? ஆட்டுப்பட்டி, வாத்துப்பண்ணை, குதிரை கொட்டில் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. இப்போ இங்கே யானை அப்படிங்கிறது என்ன வரும் அப்படி சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. வேலன் நெற்றியில் திருநீறு அணிந்தான். வேலன் நெற்றியில், இங்கே பாருங்க திருநீறு நெத்தியில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, முறையாக இருக்கிறது. வேலன் நெற்றியில் திருநீறு அணிந்தான் அணிந்திருந்தான்றதான் அது சரியானது. ஒருமை பன்மை பிழையை நீக்குதல். ஒருமை பன்மை, அப்போ இங்கே பாருங்க பாலும் தேனும் இனித்தன அப்படிங்கிறது தான் வரும். பாலும் பன்மையில் இருக்கும்போது பன்மையில் தான் வரணும். பாலும் தேனும் இனித்தன அப்படிங்கிறது கரெக்டு. நான் பார்த்தது அது அன்று அப்படின்றதான் வந்திருக்கணும். நான் பார்த்தது அது அன்று அப்படிங்கிறது தான் என்னது? சரியானது. இங்கே என்ன வரும்? ஆடுகளாலும் மாடுகளாலும் பால்வளம் பெருகியது. ஆடுகளாலும் மாடுகளாலும் பால்வளம் பெருகியது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிரீன் ப்ரூஃப் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? கிரீன் ப்ரூஃப் திருத்தப்படாத அச்சுப்படி. வெப்சைட்னா என்னன்னு சொல்லுவாங்க? இணையதளம். இப்போ வெப்சைட் இணையதளம். ஹார்வெஸ்ட் அறுவடை செய்கிறது. ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடை. ஃபிக்ஷன் புனைவு. ஃபிக்ஷன் அப்படின்னா புனைக்கதை. ஷெல்டர் புகலிடம். ஷெல்டர்னா என்னது? புகலிடம். கன்சியூமர் நுகர்வோர். கன்சியூமர்னா நுகர்வோர். மிசைல் ஏவுகணை. மிசைல்னா ஏவுகணை. பிரைவேட் கம்பெனி அப்படின்னா தனியார் குழுமம். பிரைவேட் கம்பெனி தனியார் குழுமம். பேக்கரி அப்படிங்கிறது என்னது? அடுமனை. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். வேலை சொல்லியிருக்காங்க. இந்த வேலைனா என்னது? கடல். இந்த வேலைனா என்னது? பொழுது. பொறுத்துக உள்கு அப்படின்னா என்னது? உள்கு அப்படின்னா சுங்கவரி. கூலம் அப்படின்னா தானியம். இது பாருங்க, இந்த உள்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவாங்க? உள்ள போய் ஆராய்தல். கூலம் இந்தலாம் வந்துச்சுன்னா அது கூலம்னா துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டி தான் என்னது? ஆன்சர். குறைனா என்னன்னு சொல்றாங்க? குறைக்கிறது, சத்தமிடுதல். உரை அப்படிங்கிறது உரைனா தேய்தல் அப்படின்னு அர்த்தம். இந்த உரை பாருங்க, இந்த உரைனா என்ன வரும்? அசையாமல் நிற்கிறது, உறைஞ்சு போய் நிற்கிறது, அசையாமல் நிற்றல். இந்த குறை அப்படின்னா பெரியரை வந்துச்சுன்னா என்ன வரும்? அளவு வந்து குறைச்சி சொல்றது, சுருங்குதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதான் என்னது? ஆன்சர் வரும். வாழை இந்த சிறப்புலகரம் வாழை. இது நிறைய தடவை நம்ம பார்த்தாச்சு. இந்த வாழைன்னா என்னன்னு சொல்லுவாங்க? பெண், குமரி சொல்லுவாங்க. இந்த வாழைனா வாழை மீன். அந்த வாழை சிறப்புலகரம் வந்துச்சுன்னா மரம். கலை இந்த கலைனா மூங்கில். அப்படி ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னாவே என்ன பண்ணிடலாம்? நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். கலைங்கிறது மான். இந்த கலைனா அழகு. இந்த சிறப்புலகரம் கலைனா என்ன வரும்? மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். உழவு. இந்த உழவு வச்சு என்ன பண்ணிடலாம்? சொல்லிடலாம். உழவு தொழில் வகை. இப்போ உழவு அப்படின்னா நடனம் ஆடுதல், உழவுறது. உழவு அப்படின்னா உழவு பார்க்கறது. இங்கே வந்து உழவு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க? தொழில் வகையை வந்து சொல்கிறாங்க. உழுதல். பொறி சின்னரி வந்துச்சுன்னா என்ன வரும்? பொறி. வறுக்கிறது, வறுத்தல். இந்த பொறி அப்படின்னா பொறி செதுக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பாருங்க, பொறுத்து. இந்த பொறுத்து அப்படின்னா பொறுத்துக, சேர்க்கிறது, சேர்த்தல். இந்த பொறுத்து அப்படின்னா பொறுமையாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தாமதித்தல். மான் 3 சுழிமான். 2 சுழிமான்னா என்னன்னு சொல்லுவோம்? மான்னா விலங்கு. இந்த மான்னா மாண்பு, பெருமை அப்படின்னு சொல்லுவாங்க. முறுக்கு. இந்த முறுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? முறுக்கு வந்து மரம். இந்த முறுக்குனா என்னது? திரிதல். முறுக்கி திரிவாங்க இல்லையா? அதுதான் என்னது? திரிதல். கிண்ணம் 3 சுழின்னா என்ன வரும்?
கிண்ணம்னா சிறு பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிண்ணம் என்ன வருது அப்படின்னா துன்பம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கொடை கோடை, கொடைனா கொடை, ஈகை பண்பு இருக்கணும், கொடை பண்பு இருக்கணும் சொல்லுவாங்க. கோடை அப்படிங்கிறது என்னது? மரி மாறி, குரில் நெடில் மேறுபாடு. மரி அப்படின்னா மறிச்சு நிற்கிறது. தடுத்தல். மாறி அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? மரினா தடுத்தல், மாறினா வேறுபாடு. இப்போ வரம் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க? வரம்னா அருள், வரம்னா அருள், வாரம்னா கிழமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள். இங்கே பாருங்க, ஆறு அப்படின்னா நதி. இது மட்டும்தான் என்னது? சரியானது. வேலன் நன்றாக படித்து தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றான் அப்படின்னு உடன்பட்டு சொல்றதுனால இது உடன்பாட்டு வாக்கியம். எதிர்ச்சொல் வரைந்தாய் வரைய மாட்டாய், வரைந்தாய் வரைய மாட்டாய். அப்போ கூறினான்னா என்ன வரும்? கூறினான் கூறான். நொச்சி உளிங்கை, நொச்சினா ஆப்போசிட்ல சொல்லணும், நொச்சினா உளிங்கை. வந்தார் அப்படின்னா என்னது? வந்தார் வாரார் அப்படின்னு சொல்லணும். தும்பை, தும்பைனா நெய்தல், தும்பைனா என்னது? நெய்தல். சென்றது அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? எதிர்ச்சொல் செல்லாதது. ஓடின, ஓடின அப்படின்னா ஓடாதன, ஓடியன ஓடாதன. சா அப்படின்னா என்னது? பிழை. சாதான் என்னது? பிழைச்சிக்கிறது. சானா செத்து போகிறது, பிழைனா உயிரோடு வர்றது. நோதல், நோதல் எதிர்ச்சொல் தனிதல், நோதல் தனிதல். உழைப்பு, உழைப்புனா என்னன்னு சொல்லுவோம்? ஓய்வு. மலர்ந்து, மலர்ந்து கூம்பி, கூம்பினா மலர்ந்து. கேடு, கேடுன்னா என்னன்னு சொல்லுவாங்க? ஆக்கம், இது உருவாக்குறது அது கேடு. மறைதல், மறைதல் தோன்றல், மறைதல்னா என்னன்னு சொல்லுவாங்க? தோன்றல். மகடு ஊ அப்படின்னா ஆடு ஊ அப்படின்னு சொல்லுவாங்க. மகடு ஊ ஆண் பெண் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? குறிப்பாங்க. எதிர்ச்சொல், எதிர்ச்சொல் பாருங்க, தொடு அப்படின்னா என்ன வரும்? தொடுனா வீடு. கொடுமை செம்மை, கொடுமை செம்மை. அப்போ இம்மை என்ன வரும்? இம்மை மறுமை அப்படின்னு வந்துடணும். உழவு அப்படின்னா, உழவுனா நில், உழவுனா உலாத்திக்கிட்டே இருக்கிறது, அப்படியே ஸ்டாப் பண்ணுறது நில் அப்படி சொல்லுவாங்க. ஏதான் வந்து ஆன்சர். எதிர்ச்சொல் வைதோரை கூட வையாதே, இந்த வையகம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, வீண் பறவைகள் மீதில் எய்யாதே அப்படி சொல்லியிருக்காங்க. இது எதிர்ச்சொல் எது வரும்? பொய்த்தாலும் பொய்யாதே. ஒன்று பொய்த்தாலும், இன்னொன்று வந்து என்னது? பொய்யாதே அப்படிங்கிறது என்னது? எதிர்ச்சொல்லாக வரும். இதில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்னா என்ன வருது அப்படின்னா, இங்கே பாருங்க, செய்யத்தக்க செய்யாமை, பற்றுக பற்று விடல். இப்போ இயங்கா அப்படின்னா இயங்குறதுன்னு அர்த்தம். இப்போ இது மட்டும் என்னது? வராது. தலையாயது, தலைமை முதன்மை ரெண்டுமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதிர்ச்சொல்லாக வராது. இது என்னது? எதிர்ச்சொல் இல்லை. தலைப்பட்டன தழைப்பட்டன. ஏற்புரை மறுப்புரை. பயிலுதல் பற்றுதல் அப்படிங்கிறது தான். இது மூணுமே என்னது? சரியா இருக்கு. அப்போ இந்த பாஷை அறிய உடையோர் சாதுரியமாக பேசுவோர் அப்படிங்கிறது ரெண்டு ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதிர்ச்சொல் கிடையாது. மரம் போல்வர், உவமைக்கு சொல்லுங்க. மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. அப்போ நட்புக்கு உதவுபவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராகவே என்ன பண்ணுறோம்? நம்ம டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின் வந்து ரிவிஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம். அது உங்களுக்கு எக்ஸாம் போகிற வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஸ்ட் பேட்சில் அட்டன் பண்ணணுன்னாலும் அட்டன் பண்ணிக்கோங்க. கிளாஸஸும் போயிட்டு தான் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு என்ன பண்ணுங்கள்? கால் பண்ணி பேசிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.